எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி பத்திரிக்கை நண்பர்கள் மறுபடியும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இவெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், அந்த அந்த ட்ராமடைசேஷன், அந்த எக்ஸ்ட்ரா சினிமா வந்து இதில் வந்து காட்டாமல் ஒரு ட்ரூ டு லைஃபாக வந்து பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை பற்றி படம் பண்ணதுக்கு அண்ட் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணதுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜேபி சார். நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஜனாசரோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. பிகாஸ் எனக்கு படம் முழுக்க அந்த ஒரு ஒரு இம்பல்சிவ் வைப், ஒரு வந்து ட்ரூ டு ஹார்ட் வைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. ஐ திங்க் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து கேஜிஆர் சார் பண்ணுறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது தேவை லைக், இஸ் இட் த சேம் கேஜிஆர், வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? இவங்கெல்லாம் வந்து 5 வருஷம் ஜிம் போனவங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பார்த்து, ரிசல்ட்டை பார்த்து. இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பீட்டர் ஹேன் மாஸ்டர், நான் வந்து நினச்சி பார்க்கல இவரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஐ திங்க் இவரோட ஒரு படம் பண்ணால் ஒரு 5 படம் பண்ண மாதிரி. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரையும் சொல்லணும், கிப்ரான் சார் சொல்லவே தேவையில்லை, ஹீ இஸ் ஃபேபியுலஸ். இந்த பிளேலிஸ்ட் தான் எனக்கு லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது. பட் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், கடைசியில் நீங்கள்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் அருண், பிரசாந்த், அஜித், பேர் பிரசாந்த், அருண், பிரசாந்த், அஜித், இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் மக்களுக்கு போக வேண்டும்னு ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக கமர்ஷியலாக சும்மா லைக் பஞ்ச் ஆஃப் சாங்ஸ், பஞ்ச் ஆஃப் ஐட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அது ஹிட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் நல்ல படங்கள் வரும். அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணி இவங்களையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். தடவையாக வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட ஹீரோயின், டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம் சார்? இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டிங்க, இந்த ஆள் வந்து என்ன, இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேறு யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்மை. இங்கே வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிட்டிக்ஸோ பிஸ்னஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதில். அது நான் ஜெயிக்கும்போது ஒரு நாள் நான் அன்றைக்கி சொல்கிறேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழித்து கேளுங்க, அன்றைக்கி நான் பெருசாக ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோடு நான் பேரோடு சொல்கிறேன். இப்போ அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்கிறேன், உங்களால் வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அழுதாங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோடு போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு சொன்னவங்க தவிர படமாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையாக சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்கள் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனால் டிக்கெட்டாக போச்சா, நம்பர்ஸாக போச்சோன்னா சந்தேகம் சார். உண்மையாக அதுதான் சொல்கிறோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டரில் ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ போடுறாங்களோ அதில் மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார், நான் அந்த ப்ரொடியூசராக இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன். அதுதான் சார். டேரக்டர் சார் தென்பாதியான், இப்போ இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, போகல, அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 2வது படத்தில் யார் மேலே போக முடியல, அதை யார் தடுக்கிறாங்கங்கிறது 2 வருஷம் வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேலே போகலை, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கான பதில் என்ன படத்தில் இருக்குது? இல்லைண்ணா, நான் எடுத்த படத்தில் சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? இல்லையா? அப்போ வக்கீல் பேசி லாங்குவேஜ் என்ன? இல்லைண்ணா. ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்டு கவர்மெண்ட், அப்படி தான் இருக்கும்ண்ணா கதை. லேடியை வக்கீல் பேசுகிறாங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி பதிவு பண்ணுறீங்க? அது அவங்க லாங்குவேஜ்னு. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அட்வொகேட் ஜென்ரல். இதில் வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க
அதிகாரத்துக்கு வந்தவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் என்னவா அணுகுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தானே. சமூகம் சார்ந்து ஒரு இடத்துல கூட இருக்காதுண்ணே. ஏன்னா விளையாட்டுத்துறையில் எல்லா சமூகம் சார்ந்துமே கீழே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் தவிர எல்லா விளையாட்டுத்துறையில் இருக்கிற விளையாட்டு வீரர்களும் கீழே தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லா சமூகமும் கலந்துருக்குது. சார் கேஜே சார், இங்கே வாழ்த்துக்கள் சார், நல்லா இருந்தது படம். தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்லை நேஷனல் அத்லெட்டிக்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் இல்லை ஏதாவது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒரு ஃபோனும் வரல சார். பாவம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணாங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்குற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ் போதையாக மாறிட்டு இருக்குன்ட்டு. இது எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் வெளில தேட தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. போய் டாஸ்மார்க்கு போய் ரிசர்ச் பண்ணாங்களே போன கவர்மெண்ட், அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸை எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள் கேஜேஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமாவில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமாக நாங்கள் கருதுகிறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்கள் மட்டும்தான் கருதுறீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இது நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, த ட்ரூத் இஸ் தட் திஸ் ஃபிலிம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு, இந்த மாதிரி கோவம் நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் பேசும்போது இந்த படம் வந்து கோவத்தினுடைய ஒரு வழிபாடு அப்படின்னு நீங்கள், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன், ஸ்பார்க் ஃபார் த ஃபிலிம்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, என்னோடய கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோடய கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ளே இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறதே நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பராக ஆடுவானு சொல்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்தில் அது இருக்குது. என்னென்னா விளையாட்டு வீரர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக சமூகத்தில் ஊடுருவி இருக்குது. அதை ஒரு மினிமமாக வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கைவிட்டு, எனக்கு முதல்ல அந்த 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்டில் கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடலை அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறப்ப எனக்கு மது எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ளே போகவே எனக்கு தோணலை. ஏன்னா நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓட தான் நிற்கணும், குடிக்க தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க்கு இங்கேருந்து ஆரம்பித்தது தானே அது. சார் கேஜிஆர் சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணினதுனால தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் ஆனால் நான் சொல்லவே இல்லை சார், என்ன புரியல சார். இப்போ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து நான் இது பண்ண என்னால் முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு இல்லை அவர் சார் சொன்னது என்னென்னா, ஒருத்தர் கமெண்டில் வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு சொன்னார், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரு, அந்த சோகால்டு இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்கிறாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைன்னா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. ஓகே சார், ஓகே. இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு அந்த படங்கள். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுனா நீங்கள் போட்ட காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பாக காட்ட விரும்பலை சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனால் இந்த படம் அதுக்குள்ளே வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையாக ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேரில்
999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க. முன்னாடி உதயநிதி ஸ்டாலினும் சரி, சரிங்க சார். இப்போ இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் சரி, சரிங்க சார். விளையாட்டு வந்து விவசாயத்தை தாண்டி நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லி அது சர்ச்சையாச்சு. இப்போ இது எல்லாமே ஸ்டண்ட் தானா சார்? எல்லாமே பண்ணுறாங்க சார். எங்கள் கேமுக்கு பண்ணல தான் நாங்கள் சொன்னோம். விளையாட்டில் ஏன்னா இவர் சொன்னப்பே அந்த வருத்தம் தெரிஞ்சுது. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொன்னது நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாம் ரொம்ப நாளாக மீட் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுறாங்க. அதுவே மீட்டிங் நடக்கல. அவங்களுக்கு வேறு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரக்கூடாது. இப்போ கடந்த 2 ஆட்சியை சொன்னீங்கன்னா கரெக்டு. ஏன்னா ரிசல்ட் இல்லை. உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் அவங்க போகிற டிக்கெட், நான் படத்தில் சொல்கிறேன், நான் போகிற டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டாவது, ட்ரெயின் டிக்கெட்டாவது எல்லாம் சொந்த காசு. குடிக்கிற தண்ணி கூட எந்து தான். அதுதான் உண்மையானது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் டைரக்டர்ஸ் எழுதின ஒவ்வொரு வசனமும் அவங்கேருந்து எடுத்தது தான். இல்லை, விளையாட்டுத்துறையே அவங்க விளையாட்டாக தான் ஆமாம் 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 அப்படிதான் இருக்குது. ஆமாம். அதாவது உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு படத்துக்கே அங்கீகாரம், நாங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணியும் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்துக்கு ரசிகர்கள்ட்ட எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அதான் சொல்கிறேன், இந்த படம் ஜெயிச்சதுன்னா விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பாங்க. இந்த படம் தோத்துச்சுன்னா விளையாட்டு வீரர்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. நான் இன்டர்வியூவில் சொன்னது தானே, இந்த கதையில் நான் பேசியிருக்கிறது நான் ரிசர்ச் பண்ணதில் ரொம்ப குறைஞ்ச சதவீதம், ஒரு 10% தான் நான் பேசியிருக்கிறேன். இவங்க எனக்கு தெரியாது இங்கே வருவாங்கன்னு. ஆக்சுவலாக என் படம் பார்த்துட்டு இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 13 பேர் ரெடியாக இருந்தாங்க. அதை நம்ம எதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. பத்திரிகைக்கு இருக்கிற அளவற்ற சுதந்திரம் என்ன வேணாலும் நிகழ்த்தும்னு நம்புகிறவனா. நான் கொஞ்ச நாள் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிரவுண்டு வாசலில் சும்மா ஒரு பாக்ஸ் வைங்கண்ணே. ஏன்னா எந்த பிளேயரும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்போர்ட்டில் இருக்கும்போது சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸ் ஒன்று வைங்கண்ணே. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன விழுவுதுன்னு மட்டும் நம்ம பார்த்து நம்ம பேசினாலே போதும். என்னென்னா இங்கே பிரச்சனையே என்னென்னா, இது தொட்டோம்னா ரொம்ப பெருசாக மாறும். பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும். அது பட்ஜெட்டில் ஆரம்பித்து அரசும் அதிகாரிகளும் அக்கறைப்படுறதில் நிற்கணும். அது இங்கே விளையாட்டு இதில் அந்த பாதிக்கப்பட்ட அப்யூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு ஒருத்தி, சத்யா ஒருத்தி பேசுவாள்ல ஏன்னா இங்கே விளையாட்டோட மதிப்பே தெரியாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு. அதை தான் ஹீரோ பேசுவார். அப்போ இழுத்து மூடுங்க அப்படின்னு. அது சரியான ஆர்கியூமெண்ட்டானு எனக்கு தெரியாதுண்ணே. நீங்கள் இந்த கதையை எழுதி முடிக்கும்போது எனக்கு வேறு என்ன எழுதுறதுன்னே தெரில. நீங்கள் கராத்தேயில் வெறும் 5 பேருடைய பிரச்சனை இதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் இருக்கிற ஒரு 40-50 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு 33 to 36 இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு 50 to 55 கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கதையை எழுதி முடிக்குமே எனக்கு ஒன்று தோணுச்சுண்ணே. ஒரு வேளை எனக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தால் அரசு மேலேயே வழக்கு தொடுத்து நான் ரெடியாக இருப்பேன். ஏன்னா அப்படி இருக்குது இங்கே பிரச்சனை. நம்ம பிரச்சனையை பேசாமல் நம்ம சும்மா கடந்து போகவும் முடியாதுண்ணே. என்னென்னா நீங்கள் ஒரு 20 வருஷத்தை ஒரு விளையாட்டு வீரன் ஒப்பு கொடுக்குறான் அந்த நாட்டுக்காக. அவன் அடிக்கிற கோல்டு பேரில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எழுதுறீங்க. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறோம்? எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. இது என்னென்னா இது காலங்காலமாக புறையோடி கிடக்குது. நான் உலகத்திலே வஞ்சிக்கப்பட்ட இனம்னா உதவி இயக்குனர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அது ரொம்ப குறைந்த சதவீதமாக அந்த செய்கிறதுக்குள்ளே நிறைய ஊழலும் நிறைய ஒரு உள்ளடி வேலைகளும் நடக்கிறதுனால அது போய் பெருசாக சேர்றதே இல்லை. இந்த விளையாட்டுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு திரும்பி பார்த்தா லைஃப் இல்லை, வேறு எங்கே போவாங்க? எல்லாரும் கதை கேட்க முடியும், ஆனால் எங்கே போய் இருப்பாங்க? அந்த கேள்வி பெருசாக இருக்குது. அதுதான் அந்த ஆதங்கம் தான் இந்த கதைன்னு நான் சொன்னது.